அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் ஒருங்கிணைந்த குடிமைப் பணியாளர்கள் தொகுதி 2 மற்றும் தொகுதி 2A முதல்நிலை தேர்வு இந்த தூத்துக்குடியில இன்னைக்கு காலையில 9 மணிக்கு தொடங்குது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மொத்தம் 73 தேர்வு மையங்களில் இந்த தேர்வானது நடைபெறுகிறது. தூத்துக்குடி தாலுகாவில் பார்த்தீங்கன்னா 36 தேர்வு மையங்களும் மற்றும் கோவில்பட்டி தேர்வு மையங்களில் கோவில்பட்டியில தாலுகாவில் மொத்தம் 22 தேர்வு மையங்களிலும், சிறுவைகுண்டம் தாலுகாவில் 4 தேர்வு மையங்களிலும், திருச்செந்தூர் தாலுகாவில் 11 தேர்வு மையங்களிலும் என மொத்தம் 20,080 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். இந்த மாணவர்களை பார்த்தீங்கன்னா 40 பேர் பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்கள் என அவர்கள் அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் தேர்வு எழுதுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தேர்வாணையத்தினுடைய வழிகாட்டுதலின்படி செய்யப்பட்டுள்ளது. தவிர தேர்வு பணிகளை கண்காணிக்கும் வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் துணை ஆட்சியர் நிலையில் உள்ள அதிகாரிகளுடைய தலைமையில 5 பறக்கும் படையினர் அமைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இந்த தேர்வு மையங்களை அவ்வப்போது சுற்றி வேற ஏதேனும் தவறுகள் நடைபெறுகிறதா என்பதை கண்காணிப்பார்கள். தேர்வுகளில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளவாறு தேர்வு எழுத காலை 8:30 மணிக்கு முன்னரே தேர்வு மையங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு மையத்தில் ஆஜராகிவிட வேண்டும் எனவும், 8:30 மணிக்கு மேல் கேட்டுகள் அனைத்தும் பூட்டப்பட்டுவிடும் எனவும் தெரியப்பட்டுள்ளது. 9 மணிக்கு சரியாக பின்னர் வருகை தருகிற நபர்கள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்வு எழுத வரும் தேர்வர்கள் தேர்வு கூடத்திற்குள் பேஜர், செல்போன், கால்குலேட்டர், ஸ்மார்ட் வாட்ச், தகவல்கள் பதிவு செய்யும் மின் சாதனங்கள், குறிப்பேடு, புத்தகங்கள் மற்றும் கைப்பைகள் போன்றவை கொண்டு செல்ல அனுமதி இல்லை எனவும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்வு மையங்களுக்கு தேர்வர்கள் எளிதில் சென்றடைவதற்காக ஏதுவாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக சிறப்பு பேருந்துகளும் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தேர்வு மையங்களிலும் அனைத்து நிகழ்வுகளையும் முழு நிகழ்வுகளையும் வீடியோ எடுப்பதற்கு வீடியோகிராபர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மொத்தத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் குரூப் 2 தேர்வை எழுதுவதற்காக சிறப்பான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து தேர்வு மையங்களிலும் தற்போது தேர்வு எழுதுவதற்காக தேர்வர்கள் அனைவரும் ஆர்வமுடன் வந்து கொண்டிருக்கின்றனர். இதில் எத்தனை பேர் வருகிறார்கள், இதில் எவ்வளவு பேர் ஆப்சென்ட் என்பதை இன்னும் ஒரு 10 மணி அளவில் தான் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ராஜா சலமன்.